அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியை அள்ளி தர காத்திருக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் கும்பராசிக்கு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவான், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 22/12/2024 முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் எங்கே போயிற்று, எவ்விதம் போயிற்று என திகைக்கும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. காரணம், இப்போது உங்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு கூடிய விரைவில் சனி பகவான் பயிற்சியாக இருப்பதால் இந்த வாரத்திலிருந்து எதற்கான முன்னேற்றங்களை உங்களால் காண முடியுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மன வருத்தம் ஏற்பட்டு வந்த நிலையில குடும்பத்தினருக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கும் கும்பராசினியர்கள் இந்த திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க. காரணம், உங்களுக்கு முழுவதுமாக 7.5 சனியினுடைய பாதிப்பு குறையவில்லை என்பதால வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்யுங்க. இல்லைனா கூடுமான வரைக்கும் இந்த திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல வாகனம் ஓட்டும் போதும் பிறருடன் வாக்குவாதம் செய்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. வாகனம் ஓட்டும் போது அதிக ஜாக்கிரதை மிக மிக அவசியங்க. அதே போல குழந்தைகளுடைய கல்வி அல்லது அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து குடும்பத்தாருடன் உரையாடி அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அதே போல் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமையிருக்குது. அதே போல கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கு அதிபத்தியம் கொண்டவர். வேலையில் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. அலுவலகம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்திருங்க. நிர்வாகத்தினர், மேலதிகாரி ஆகியோருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. மிக முக்கிய அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக பிறரிடம் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. குறிப்பா பண பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 22/7/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெறுதுங்க. தனஸ்தானத்தில் ராகு பலத்துடன் சஞ்சரிக்கிறார். அதனால் பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம கடின போட்டிகளையும் நீங்கள் இந்த வாரத்தில் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி துறையினர்கள், அந்நிய நாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாவது
இருப்பதால அதனால் பண பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதன் காரணமாக நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதனால் முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க. சர்வதேச அரங்குகள்ல ஏற்பட்டிருக்கும் திடீர் மாறுதல்களினால சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குங்க. அதனால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் குழப்பம் மேலிடுங்க. புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது. அப்படியே மேற்கொண்டாக வேண்டும் என்ற பட்சத்தில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 22/12/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் ராகு, அர்த்தாஷ்டகத்தில் குரு, அத்தியாவசிய குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கே கஷ்டப்பட வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்திருந்த வருமானம் கைக்கு கிடைப்பதில் தாமதம் உண்டாகுங்க. செலவழிந்தே பழக்கப்பட்ட திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கு இக்காலகட்டங்களை வைத்துக் கொள்வது சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க. சிலருக்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். அவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அரசியல் துறையுடன் சம்பந்தம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. கட்சியில் எதிர்ப்பு உருவாக கொடுங்க. பொறுமை மற்றும் சாதுரியம் மிக மிக அவசியங்க. பேச்சில் நிதானமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா தற்போதுள்ள கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாற வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தீர விசாரித்து யோசித்து அதற்கு பிறகு முடிவுகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க. அதனால் படிப்பில் முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீடிக்குதுங்க. அதே போல் ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் உள்ளவர்கள் அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. விசா மற்றும் கல்வி உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பதில் சற்று கடினமே தாங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறை இருக்காது. வயல் பணிகள்ல கடுமையாக உழைத்தும் பலன் மட்டும் சற்று குறைவாகவே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பழைய கடன்கள் நீடிப்பதால மன நிம்மதி குறையுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஜென்ம சனி கடின உழைப்பை ஏற்படுத்துவார். குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் சற்று விலகி நின்றே இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. ஜென்ம ராசியில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தனஸ்தானத்தில் ராகுவும் அர்த்தாஷ்டகத்தில் குருவும் அமர்ந்திருப்பதால் வைத்திய செலவுகளும் எதிர்பாராத பண விரயமும் ஏற்படக்கூடும். இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் நல்லது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம், ஸ்ரீ நரசிம்ம சோஸ்திரம் சொல்லிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.